ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்து வரக்கூடிய எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். வெண்பாவோட அம்மா இப்போ பாரதி வீட்டுக்கு வந்து வெண்பாவோட இன்விடேஷன் கொடுத்து எல்லாரையும் இன்வைட் பண்றாங்க. பாரதி இப்போ அங்க வராங்க. என்ன ஆண்டி பூ பழம்லாம் கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சௌந்தர்யா சொல்றாங்க, வெண்பாவோட மேரேஜ் இன்விடேஷன் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே பாரதி ரொம்ப ஷாக்கிங்கா கேட்கிறாரு, என்ன வெண்பாவோட மேரேஜ் இன்விடேஷனா அப்படின்னு கேட்கிறாரு. வெண்பாவுக்கு யார் கூட கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு கேட்கிறாரு. என்ன பாரதி தெரியாத மாதிரி கேட்குற அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. நம்ம என்கேஜ்மெண்ட் கூட போயிட்டு வந்தோமே, அதே ரோஹித் சாரதி கூட தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையனை கூட நான் என்னோட இளைய பையனா தத்தெடுத்தேனே, மறந்துட்டியா பாரதி அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. நீங்க எல்லாரும் கண்டிப்பா மேரேஜுக்கு வரணும் அப்படின்னு இன்வைட் பண்றாங்க ஷர்மிளா. சௌந்தர்யா சொல்றாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது உங்க வீட்டு கல்யாணம் கிடையாது, எங்க வீட்டு கல்யாணம். நான் கண்டிப்பா எப்போதும் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. அடுத்ததா பாரதி வெண்பாவுக்கு கால் பண்றாரு. என்ன பாரதி நீயே கால் பண்ணிருக்கிற, ரொம்ப அதிசயமா இருக்கு அப்படின்னு வெண்பா கேக்குறாங்க. உன்னோட அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க, உன்னோட மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு பாரதி சொல்றாரு. எங்க அம்மா மேரேஜ் இன்விடேஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு வெண்பா ரொம்ப கூலா கேக்குறாங்க. ரோஹித்துக்கும் உனக்கு இருந்த கல்யாணம் நின்றுச்சு, அதனாலதான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா, ஆனா இப்போ உங்க அம்மா இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாரதி கேக்குறாரு. வெண்பா சொல்றாங்க, நீ டென்ஷன் ஆகாத பாரதி, யார கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்க போறது நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. நீ கல்யாணத்துக்கு ரெடியா வா, கண்டிப்பா அங்க கல்யாணம் நடக்க போறது உனக்கும் எனக்கும் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க வெண்பா. அடுத்ததா வெண்பா கண்ணம்மாவை பார்த்து பேசுறாங்க. கண்ணம்மா வெண்பாட்ட சொல்றாங்க, உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மத்தவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு நான் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணல, ஏதோ காத்து வாக்குல செய்தி வந்துச்சு அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. ஆமா கண்ணம்மா, எனக்கும் ரோஹித்துக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. இத்தனை வருஷமா உன் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையில தான் இருந்தேன், கடைசி அது நடக்காம போயிருச்சு அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. என்ன இருந்தாலும் ஹீரோயின் தான், வில்லி தான், நான் உன்கிட்ட தோத்து போயிட்டேன் கண்ணம்மா அப்படின்னு சொல்றாங்க. இது என்னோட மேரேஜ் இன்விடேஷன், நீங்க கண்டிப்பா வந்து உங்க குடும்பத்தோட வந்து என்னை வாழ்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பேர் என்னோட கல்யாணத்துக்கு வந்தாலும் நீங்க தான் என்னோட சீஃப் கெஸ்ட் அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. இன்னும் நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு வெண்பா அங்கிருந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கண்ணம்மா மனசுல நினைக்கிறாங்க, வெண்பா இப்படி தோல்வியை ஒத்துக்கிற ஆள் கிடையாது, என்ன கல்யாணத்துக்கு வேற இன்வைட் பண்ணிருக்கிறா, கண்டிப்பா ஏதோ ஒரு பிளான் பண்ணிருந்திருப்பா, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததா பாரதி வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. சௌந்தர்யா பாரதிட்ட கேக்குறாங்க, ஹேமாவன் ஏதாவது திட்மையாடா, எப்போதுமே உன் கூட தானே தூங்குவா, நேத்து ராத்திரி என் கூட வந்து தூங்க வந்தா அப்படின்னு கேக்குறாங்க. அதுதாம்மா எனக்கும் தெரியல அப்படின்னு பாரதி சொல்றாரு. கண்ணம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து என்கிட்ட சரியாவே பேச மாட்டேன்றா, அந்த கண்ணம்மா என்ன சொல்லி வச்சான்னு தெரியல அப்படின்னு பாரதி சொல்றாரு. ஹேமா உன் கூட பேசாம இருக்கிறது கண்ணம்மா நீ என்னடா பண்ணாங்க அப்படின்னு அகிலன் சொல்றாரு. ஹேமா இப்ப அவங்க ரூம்ல இருந்தே வெளியில வராங்க, கையில அவங்க அம்மா போட்டோவை எடுத்துட்டு வராங்க. ஹேமாவோட தாத்தாவும் சித்தியும் ஹேமாட்ட கேள்வி கேக்குறாங்க, ஆனா ஹேமா பதில் சொல்லாம படியவே பாத்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு லேடி வராங்க. வாங்க பாட்டி அப்படின்னு ஹேமா ரொம்ப சந்தோஷமா அவங்கள பார்த்த உடனே கூப்பிடுறாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் காமிச்சு, இவங்களாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா பாட்டி அப்படின்னு கேக்குறாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, இவங்க யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லையே நீனு அப்படின்னு சொல்றாங்க ஹேமாட்ட. அந்த லேடி சௌந்தர்யாட்ட சொல்றாங்க, வந்த உடனே நான் யாருன்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது நான் வெளியில நடந்து வரும்போது வெயில் தாங்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், அப்ப அந்த வழியா வந்த ஹேமா தான் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டா அப்படின்னு சொல்றாங்க. நானும் வரலன்னு தான் சொன்னேன், ஆனா வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு என்னோட டேடி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேமாவே கார்ல கொண்டு போய் என்னை வீட்டுல போய் விட்டா அப்படின்னு சொல்றாங்க. வீட்டு குழந்தைய நீங்க ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. அதுக்காக நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தீங்களா அப்படின்னு சௌந்தர்யா கேக்குறாங்க. இல்லம்மா, நான் வந்து நன்றி சொல்லியிருந்திருக்கணும், இருந்தாலும் எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸஸ் இருக்கு, ஹேமாவே இப்ப வீட்டுக்கு கார் அனுப்பி முக்கியமான விஷயம் பேசணும் வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தா, அதனாலதாம்மா வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. இல்லை ஹேமா, என்னை எதுக்காக வர சொன்ன அப்படின்னு அந்த லேடி கேக்குறாங்க. ஹேமா இப்போ அவங்க அம்மா போட்டோவை எடுத்து, இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேக்குறாங்க ஹேமா. இதை பார்த்த உடனே அந்த லேடி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஹேமா அப்படின்னு சொல்லி அழுறாங்க. அவங்க எதுக்காக அழுறாங்க அப்படின்னு வீட்டுல இருக்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.